என் அருமை ஆசிரியர் பெருமக்களே, மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்குமே எனது முதற்கண் வணக்கம். நான் இப்பொழுது பேச இருக்கும் தலைப்பு நேர்பட பேசு. ஆம், நேர்பட பேசு என்பது ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான குணமாகும். நான் இப்பொழுது ஒரு சிறிய கதை மூலமாக கூறப்போகிறேன். முன்னொரு காலத்தில் அரிச்சந்திரன் என்ற உண்மையையே பேசும் மன்னர் ஆட்சி புரிந்திருக்கின்றார். அவருக்கு ஒரு மனைவி உண்டு. மனைவி பேர் சந்திரமதி. அவர்களுக்கு ஒரு மகன் உண்டு. இதை போல சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இதை கண்ட அகஸ்திய மாமுனிவர் இந்திரலோகம் சென்று, இந்திரா, பூலோகத்தில் உண்மையே பேசும் ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருக்கின்றார். அதை கேட்ட விஸ்வாமித்திர மாமுனிவர், நான் அவரை பொய் சொல்ல வைக்கிறேன் என்று கூறி பூலோகம் வந்து, மன்னா, நேற்று என் கனவில் நீ எனக்கு நாட்டையே தருவேன் என்று கூறி, அப்படியா, சரி, எடுத்துக்கொள், சிறிதும் யோசிக்காமல் நாட்டையே கொடுத்து விட்டார். மன்னரும் மனைவி மகனும் வாரணாசி என்ற காட்டிற்கு சென்றபோது பின்தொடர்ந்து வந்த விஸ்வாமித்திர மாமுனிவர், எனக்கு சிறிதும் பொன் வேண்டும் என்று கூற, அவ்வழியாக சென்ற அந்தணரை அழைத்து, அந்தணரே, இங்கு வாருங்கள் என்று கூற, அந்தணரும் இங்கு வந்தார். மனைவி மகனை எடுத்துக்கொண்டு சிறிது பொன்னை தாருங்கள் என்று கூறி சிறிது பொன்களை தந்தார். வெட்டியானிடம் தலையை அடமானம் வைத்து சிறிது பொன்னை வாங்கினார். அப்புறம் விஸ்வாமித்திர மாமுனிவரிடம் கொடுத்தார். இவ்வளோ துன்பம் துயரங்களை எடுத்துக்கொண்டும் ஒரு பொய் கூட கூறவில்லையே. இதை கண்ட இறைவன் ஒரு தடவை இறைவனே நேரில் வந்து, மன்னா, நீ இவ்வளோ துன்பம் துயரங்களை ஏற்றுக்கொண்டும் நீ ஒரு பொய் கூட சொல்லவில்லையே என்று கூற, நீ இழந்த அனைத்தையும் தருகிறேன், மனைவி மகனையும் தருகிறேன் என்று கூற, சந்தோஷமாக ஆட்சி புரிந்து வந்தார். பின்பு காந்திஜி அவர்களும் சிறு வயதிலே தீய பழக்கங்களை விடுத்து இன்றும் மகாத்மாவாக போற்றப்படுகின்றார். இதை போல நாமும் உண்மையையே பேசி வாழ வேண்டும். இக்கதையை கேட்ட இனிய சொற்பொழிவை கேட்ட அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி.